بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உபாதத் இப்னு சாமித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் கூறுகின்றார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சத்திய பிரமாணம் எடுப்போம், பைஅத் எடுப்போம், கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இன்னென்ன நன்மைகளை நாங்கள் செய்வோம் என்ற அத்தோடு வஅலா அன் நகூல பில் ஹக்கி ஐனமா குன்னா, நாங்கள் எங்கே இருந்தாலும் உண்மையையே பேசுவோம் என்றும் பொய்யை பேச மாட்டோம் என்றும் இஸ்லாத்திற்குள்ள வருகின்ற போது சத்திய பிரமாணம் எடுப்பவர்களாக இருந்தோம் என்று கூறி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் முழுமையாக இஸ்லாத்திற்குள்ள வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் செய்யப்படுகின்ற அந்த சத்திய பிரமாணம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எடுக்கின்ற, அது அல்லாஹ்விடத்தில் எடுக்கின்ற சத்திய பிரமாணம், அதில் நாங்கள் உண்மையையே பேசுவோம், பொய்யை ஒருபோதும் பேச மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களாக இருந்ததை பார்க்கலாம். பிறப்பிலே இஸ்லாமியர்களாக நானும் நீங்களும் இருந்தாலும் இந்த வாக்குறுதியை அளித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா சந்தர்ப்பத்திலேயும் உண்மையை மாத்திரம் பேசுபவர்களாக இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களும் எங்களுக்கு வழிகாட்டுகின்றதை பார்க்கலாம். சரி, பொய் பேசுவதற்கான அளவுகோல்கள் என்ன? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தாயார் அந்த அப்துல்லா இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை கூப்பிடுறாங்க, மகனே இங்கே வா அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி இடத்துல கேட்குறாங்க, நீங்கள் அவனுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, ஏதாச்சும் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஈச்சப்பழம் பேரிச்சம்பழத்தை கொடுக்கறதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, அம்மா இன்னக்கி லவ்லம் துஅதிஹி ஷைஅன், நான் தருவதாக சொல்லி நீங்கள் அவனை அழைத்து நீங்கள் அவனுக்கு எதுவுமே வழங்கவில்லையானால் குதிபத் அலைஹிக்கு கிஸ்பத்துன், நீங்கள் பொய் பேசியதாக, பொய் உரைத்ததாக ஆகிவிடும் என்று அந்த பெண்மணியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சாதாரண ஒரு விஷயம், அதில் கூட ரசூலுல்லாஹ் இதுவும் பொய்யாக மாறும் என்று சொல்கின்றார்கள் என்றால் பொய்க்கான அளவுகோல் என்ன என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கஃபா பில் மர்இ கஸிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒருவன்
தான் கேள்விப்படுவதை எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அல்ல அதை பரப்ப வேண்டும் என்று யார் செய்கின்றார்களோ அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானதாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். ஒன்றை பார்க்குறோம், பார்த்த உடனேயே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடே இவனை நான் இந்த இடத்துல பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லி. அவன் எங்கே போகிறான், எதுக்கு போகிறான்னு நமக்கு தெரியாது. அல்ல இன்றைக்கி உலகம் வளர்ந்து, டெக்னாலஜி வளர்ந்து, ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், உடனே நம்ம அதை ஷேர் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அடுத்தவன் கால் பண்ணி கேட்பா, நீ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க, நீ படிச்சியா? இல்லை, அது என்னென்னு நான் பார்க்க இல்லை, உள்ள என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ என்னென்று தெரியாத அளவுக்கு தனக்கு வருவதையெல்லாம் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தனக்கு வருவதையெல்லாம் தன் கணவனோடு, தன் மனைவியோடு, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இப்படி என்ற மனோநிலையில் இருப்பவர்கள் அவர்கள் பொய்யர் என்பதற்கான அளவுகோல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ பொய் என்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றதை இந்த செய்திகளின் மூலமாக எங்களுக்கு பார்க்க முடியும். இன்னும் எந்த அளவுக்குண்டா, நாங்கள்லாம் பொய்யை அற்பமாக சில பாவங்களை நாங்கள் நினைப்போம், கருதுவோம். பொய் இன்றைக்கு உலகத்தில் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொன்னால் சர்வ சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டுருக்கு. நான் உட்பட இந்த உலகத்தில் பிறந்து மழலை மொழியில் பேசுகின்ற அந்த குழந்தை முதல் நாளைக்கு மரணிக்க இருக்கின்ற வயோதிபர் வரைக்கும் சர்வ சாதாரணமாக பொய்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றதை பார்க்கலாம். ஆனால் இஸ்லாம் இந்த பொய்யை எந்த அளவுக்கு கொண்டு வைக்குதுன்னு சொன்னால், பெரும்பாவங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு முறை நபி அவர்கள் சாய்ந்து கொண்டு சஹாபாக்களை பார்த்து, அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வ உக்கூக்குல் வாலிதை, பெற்றோர்களை நோவினை செய்வது என்று இந்த ரெண்டையும் சொல்லிட்டு சாஞ்சிக்கிட்டு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் எலும்பி உட்கார்ந்து, அப்படியே என்ன அர்த்தம், இதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாய்ந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் எலும்பி உட்கார்ந்து சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வகௌலு ஜூரி, பொய் சொல்வதும், வஷஹாதத்து ஜூரி, பொய் சத்தியம் செய்வதும் பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று என்று ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதை நிறுத்த மாட்டாங்களா? போதும் தானே, ஒரு தடவை சொல்லிட்டாங்க, 2 தடவை சொல்லிட்டாங்க, 3 தடவை சொல்லிட்டாங்க, நிறுத்த மாட்டாங்களா என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்று அந்த செய்தியில் எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ பொய் என்பது நானும் நீங்களும் நினைப்பதை போன்று சாதாரணமான ஒன்றல்ல. பெரும்பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, பெற்றோர்களை நோவினை செய்வது, அதே போன்று பொய் சொல்லுவதும் பொய் சத்தியம் செய்வதும் பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். சரி, ஏன் மனுஷன் பொய் சொல்கிறான்? மனுஷன் நாங்கள் ஏன் பொய் சொல்கிறோம்? ஒரு சின்ன பையன் ஏன் பொய் சொல்கிறான்? நான் கரெக்டாக தான் நடந்தேன் வாப்பா, தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்கு பொய் சொல்கிறோம். நான் நேர்மையாளன் என்று காட்டிக்கொள்வதற்கு பொய் சொல்கிறோம். நான் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்கு பொய் சொல்கிறோம். என்னுடைய கண்ணியங்கள், என்னுடைய மரியாதைகள் பால்படுத்தி விடக்கூடாது, அதற்கு எந்த தடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பொய் சொல்கிறோம். அப்படின்னா மனிதனிடத்தில் நல்லவன் என்ற பெயரை எடுப்பதற்காகவே நாங்கள் பொய் சொல்கிறோம், அவ்வளோதானே. என்னுடைய ஆப்போசிட்டில் உள்ள ஒரு தாயிடத்தில், அல்ல தந்தை இடத்துல, கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல, நண்பர்களிடத்தில், நாங்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்வர்களிடத்தில், சக மனிதர்களிடத்தில் ஏன் பொய் சொல்கின்றோம் என்றால், என்னை நல்லவன் என்று, நேர்மையாளன் என்று, நான் தூய்மையானவன் என்றும், என்னுடைய கண்ணியங்கள் மரியாதைகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் பொய் சொல்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள், உண்மை இருக்கின்றதே அது உங்களுக்கு நல்லதின் பக்கம் வழிகாட்டும். உண்மை நல்லதின் பக்கம் வழிகாட்டும். அந்த நல்லது உங்களுக்கு யஹ்தி இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். எந்த அளவுக்கு ஒருவர் உண்மை பேசுவார் என்றால், ஹத்தா யுக்தபு இந்தல்லாஹி, அவர் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர் என்று எழுதப்படும் வரைக்கும் அவர் உண்மை பேசக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ இன்னல் கதிப, பொய் இருக்கின்றதே யஹ்தி இலல் ஃபுஜூர், தீமையின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும், கெட்டதின் பக்கம் வழிகாட்டும்.
வ இன்னல் ஃபுஜூர கெட்டது யஹ்தி இலன்னார் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லிவிட்டு வ இன்னர் ரஜுல ஒரு மனிதர் லயக்ஸிபு பொய் பேசுகின்றார் எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா யுக்தபு இந்தல்லாஹி கஸ்ஸாபா அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்று எழுதப்படும் வரைக்கும் பொய் பேசிக்கிட்டே இருப்பான். வாயை திறந்தா பொய், எதை எடுத்தாலும் பொய், பொய் பேசி 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 அவருக்கு உண்மையானது சொன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க பொய் சொல்லாதடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொய் சொல்லி சொல்லி எந்த அளவுக்கு பழக்கப்பாயிடுச்சுன்னு சொன்னால் உண்மையை தான் சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் உள்ளவன் முன்னாடி உள்ளவன் நம்ப மாட்டான், மனைவி நம்ப மாட்டான், கணவன் நம்ப மாட்டான், பிள்ளைங்களே சொல்லுவாங்க பொய் சொல்லாதீங்க வாப்பா அப்படின்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் பொய்யை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் அல்லாவே சொல்கின்றான், நாங்கள் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த அல்ல அடுத்தவரிடத்தில் நாங்கள் நல்லவர் என்று காண்பிப்பதற்காக வேண்டி சொன்ன பொய். ஆனால் அல்லாவை நாங்கள் மறந்துட்டோம். அல்லாவிடத்தில் நான் உண்மையாளனாக இருக்க வேண்டும், அல்லாவிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து இந்த உலகத்தில் உள்ளவர்களிடத்தில் நட்பெயரை பெறுவதற்காக வேண்டி சொன்ன பொய் கடைசியில் பொய்யனாகவே மாறிவிடுகின்றதை பார்க்கலாம். நபித்தோழர்கள் அப்படி இல்லை. நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் அல்லாவுடைய தூதரிடத்துல கூட அவங்க எங்களை பற்றி இப்படி நினைச்சா கூட பரவாயில்லை, நான் அல்லாவிடத்தில் நல்லவனாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று உண்மை பேசின பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். அப்படி ஒன்று தான் கஅப் இப்னு மாலிக் தபூக்குடைய யுத்தம். தபூக் யுத்தத்துக்கு போகாமல் ஊரில் தங்கிடுறாங்க. ரசூலுல்லாஹ் யுத்தத்தை முடிச்சு வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க, நீங்கள் ஏன் வரலன்னு கேட்குறாங்க. அப்போ கஅப் இப்னு மாலிக் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்துச்சு, உடம்பும் நல்லா தான் இருந்துச்சு, நான் வேணுமென்றே தான் வர இல்லைன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்க அப்படின்னு. எழும்பி வரும்போது சில கூட்டத்தாரை வந்து, ஏன் நீங்கள் உண்மையை சொன்னீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தானே உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறதா சொல்கிறாங்க, நீங்கள் பொய்யை சொல்லலாமே. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு கட்டத்தில் நான் நினைத்தேன் பொய், ரசூலுல்லாஹ் நான் ஆரம்பத்தில் சொன்னது பொய், இதுதான் உண்மைன்னு ஒரு காரணத்தை சொல்லுவோமாண்டு. அப்போ நான் கேட்டேன், நான் மட்டுமா இது உண்மையை சொல்லிக்கிறீங்களா, என்ன 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஓகே அவங்களோட நானும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தண்டனை கொடுக்கப்படுது, 40 நாள் 50 நாள் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு அப்புறம் அந்த சஹாபி ஏன் உண்மையை சொன்னார் என்று சொல்கின்றார். நான் பொய் சொன்னா கூட ரசூலுல்லாஹ்களுக்கு தெரியவர் அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான், அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் சொன்னது பொய் என்று. அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக தூய்மையானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உண்மையை சொன்னேன். 10 40 நாள் 50 நாள் அந்த தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். அந்த சஹாபி சொல்கின்றார், இன்னல்லாஹ இன்னமா நஜ்ஜானி பிஸ்ஸித்க், நான் உண்மையை பேசியதன் காரணமாக இன்று நான் வெற்றி பெற்று விட்டேன். நபி அவர்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து அவருடைய முகத்தில் சந்தோஷம் பார்த்து சொல்கின்றார்கள், அபிஷிர் பிஹைரி யௌமின் மர்ர அலைக்க முந்து வலதற்கு உம்முக்க, உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் பிறந்த நாள்களிலேயே, பிறந்து இதுவரைக்கும் நீங்கள் கடந்த நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் இன்றைய நாள் தான். எனவே இறைவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்றதாக நேரடியாக குர்ஆனிய வசனம் இறக்கப்பட்டு உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி புகழ்ந்து இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார். அந்த சஹாபி சொல்கின்றார், இதுவரைக்கும் நான் உண்மையை தான் பேசுகின்றேன், இனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு பொய்யை கூட பேச மாட்டேன், உண்மையை பேசுவேன். உண்மைக்கான வெற்றியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் நான் கண்கூடாக பார்த்தேன் என்று கஅப் இப்னு மாலிக் சொல்கின்றதை பார்க்கலாம். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க உண்மையை சொன்னதனாலேயே பல பேர், அந்த சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மன்னிக்கப்பட்ட அந்த செய்தியை நான் அந்த சபைக்கு வர்றேன், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர எந்த முஹாஜிரின்களையும் எழும்பி வந்து எனக்கு சலாம் கொடுக்கவோ என்னை வாழ்த்தவோ இல்லை என்று சொல்கின்றார் கவலையாக. ஆனால் தல்ஹாவை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று. ஏன்னா பல பேர் அவரை வந்து அந்த சமூகத்தில் தப்பாக தான் பார்த்தாங்க, நபித்தோழர்கள் உட்பட அவரை தப்பாக தான் பார்த்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த உண்மையை சொன்னதுனால, இவ்வளோ எல்லாமே வச்சுக்கிட்டு தான் இவர் யுத்தத்துக்கு வராமல் இருந்தாரா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சஹாபி புகழை, மரியாதையை, கண்ணியத்தை, இந்த உலகத்தில் தன்னுடைய கௌரவம் மரியாதை காக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரேயால் இறைவன் அல்லாஹ்விடம் மாத்திரமே. எனவே இந்த சஹாபியுடைய இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கு முன்மாதிரி. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் கண்ணியத்தை, மரியாதையை அல்லாஹ்விடம் மாத்திரம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். சரி, போய் பேசினா என்ன நடக்கும்? நானும் பேசுகிறேன், நாங்கள் எல்லாருமே பேசுகிறோம், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க, சின்ன பிள்ளைங்க. போய் பேசினா என்ன நடக்கும்? முதலாவது, எங்களோட உள்ளத்தில் ஒரு நயவஞ்சகத்தன்மை கூடி புகுந்து விடும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பொய்யன்னா தானே, பொய்யனா என்ன ஏமாத்துறது. ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும், நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம், இல்லையா இருக்கும்
இருக்குன்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஒருத்தரை ஏமாத்துற வைஃப் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி உண்மையிலேயே நண்பர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். சொல்லுவோம் என்ன, இந்த வந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன மனைவியை ஏமாத்துறோம், அப்படிதானே? பொய்யினுடைய மறுவடிவமே என்னென்றால் நயவஞ்சகத்தனம் தான். ஒருத்தரை ஏமாத்துறது. வியாபாரத்தில் ஒரு பொய்யை நாங்கள் சொல்கிறோம், உண்மை முன்னாடி உள்ளவன் அதை உண்மையை நம்பின என்ன அர்த்தம்? அவனை நான் ஏமாத்துறது, அப்படிதானே? கொடுக்கல் வாங்கல ஒரு பொய்யை நான் சொல்கிறேன், என்ன அர்த்தம்னா முன்னாடி உள்ளவன் நான் ஏமாத்துறது. பொய்யினுடைய மறு வடிவமே என்னென்னா நயவஞ்சகத்தனம் தான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு. மறுமையை சந்திக்கும் வரைக்கும் அவர்களுடைய உள்ளங்களிலே நயவஞ்சகத்தனத்தை நாங்கள் போட்டு விட்டோம். யாரு? பிமா ஹலஃபுல்லாஹ் மா வஅதுஹு, அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குகளை மீறியவர்களுக்கும், வபிமா கானு யக்ஸிபூன், பொய் உரைத்தவர்களுடைய உள்ளங்கள்லையும். யாரெல்லாம் பொய் பேசுவார்களோ அவர்களுடைய உள்ளங்கள்ல மறுமை நாள் வரைக்கும் நயவஞ்சகத்தனத்தை நாங்கள் போட்டு விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு நயவஞ்சகத்தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். நபி அவர்கள் நயவஞ்சகனின் பண்புகளாக சொல்கின்ற போதே அதில் ஒன்றாவது என்ன சொன்னான்? பேசினா அவன் பொய்யை தான் பேசுவான். நயவஞ்சகருடைய ஒரு பண்பாக ரசூலுல்லாஹ் அதை சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ முதலாவது நாங்கள் பொய் பேசுவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தண்டனை என்னன்னா, உள்ளத்தில் ஒரு நயவஞ்சகத்தன்மை. நபி அவருடைய காலத்தில் இருந்த அந்த நயவஞ்சகத்தன்மை இல்லாவிட்டாலும் ஒருத்தனை நான் ஏமாத்துறேன், என் பிள்ளைய நான் ஏமாத்துறேன், மனைவியை ஏமாத்துறேன், நண்பனை ஏமாத்துறேன், என்னோட வியாபாரம் செய்கின்றவனை ஏமாத்துறேன், கொடுக்கல் வாங்கல் யாரோ ஒருத்தனை நான் ஏமாத்துறேன், அல்லாஹ் சொல்றேன்னு உன்னோட உள்ளத்தில் நான் அதை பதிச்சு விடுவேன், போட்டு விடுவேன் என்று முதலாவதாக இந்த பொய் பேசுவதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய தண்டனை. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் காலையில் எழும்புறாங்க, சஹாபாக்களை பார்க்குறாங்க தொழுது விட்டு. இன்றைக்கி யாராச்சும் கனவு கண்டான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்ல அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். 4 பேரை பற்றி ரசூலுல்லாஹ் கனவு காண்றாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால், ஒரு மனிதர், அவருடைய பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு கொக்கியை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த கொக்கியின் மூலமாக என்ன செய்கிறார், அவருக்கு நான் தண்டனை என்னன்னு சொன்னால், அந்த கொக்கியின் மூலமாக கன்னத்தில் அடிக்கிறாங்க, அது பிடரி பக்கமாக வெளியே வருது. இன்னொரு தடவை அடிக்கிறாங்க, இந்த மூக்கினுடைய ஓட்டை இந்த கண் பக்கமாக அப்படியே உள்ளே போய் பிடரி பக்கமாக வெளியே வருது. அப்படியே போட்ட கொக்கி இந்த பக்கம் எடுக்கிறார், எடுத்து அடுத்த பக்கம் அடிக்கிறாரு, அடிச்சுட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே இது கரெக்டாக சரியாயிடுது. இப்படி ஒரு தண்டனை ஃபயுஸ்னஉ ஹாதா, இந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும். இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இந்த தண்டனை அவனுக்கு கபரில் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கடைசியாக முடிஞ்சு அவரை அழைத்து வந்த அந்த மலக்கள் இடத்துல இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மல்லதி, இந்த பிடரி கிழிக்கப்பட்டு இந்த கண்மூக்கு கிழிக்கப்பட்டு இந்த தண்டனை வழங்கப்படக்கூடியவன் யாருன்னு சொன்னால், கஸ்ஸாபுன், பொய்யன். யுஹத்திசு பில் கதிபதி, அவன் ஒரு பொய்யை காலையில் எழும்பி ஒரு பொய்யை சொல்கிறான். அந்த பொய் உலகம் முழுவதும் பரவுது. ஒருத்தர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், அவர் இன்னொருத்தர்கிட்ட உலகம் முழுவதும். எந்த அளவுக்குன்னா, ஹத்தா தப்லுகல் ஆஃபக், உலகம் முழுவதும், அந்த ஊர் முழுவதும், தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் மொத்தமாகவே பரவுது. இப்படி யார் ஒரு பொய்யை சொல்கின்றானோ இவனுக்கான தண்டனை தான் கபூரில் மறுமை வரும் வரைக்கும், அல்லாஹ் திரும்ப எழுப்பப்படும் வரைக்கும் இந்த தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், ஒரு குரூப்பில் ஒரு செய்தியை பரப்புவதாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வியாபார ரீதியாக ஒரு தகவலை நாங்கள் பகிர்றோம், அல்ல ஒரு சமூகம் ரீதியாக ஒரு தகவலை பகிர்றோம், முஸ்லீம் சமூகம் சார்ந்து அல்லது இன்னொரு மாற்று மத சமூகம் சார்ந்து அல்லது எங்களோட குடும்பம் சார்ந்த ஒரு செய்தியை பரப்புகிறோம். இப்படி நாங்கள் பரப்புகின்ற போது மிச்சம் கவனம், சம்பந்தப்பட்டவங்களிடத்தில் விசாரித்து கேட்டு, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், அப்புறம் கேட்டுக்கலாம்னு நினச்சேன். பல பேர் அப்படி தான் சொல்கிறது. ஒருவருடைய மானத்தில் மரியாதையில் விளையாடி விட்டு பொய்யை சொல்லிவிட்டு நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கின்றதை பார்க்கலாம். இந்த குணம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக, இன்றைக்கி நாங்கள் நினைக்கக்கூடாது சாதாரண மக்களிடத்தில் என்று, மார்க்கம் பேசுகின்றவர்களிடத்தில், ஜமாத்துகள் நடத்துபவர்களிடத்தில், பெரிய பெரிய ஆலிம்களிடத்தில் சர்வ சாதாரணமாக பொய் பேசுகின்ற தன்மை இன்றைக்கி சமூகத்தில் பார்க்கலாம். என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பொய் பேசி தூய்மையானவர்கள் என்று நிரூபித்து விட்டோம், நாங்கள் நல்லவர்கள் என்று நிரூபித்து விட்டோம், சமூகத்தின் பார்வையில் நாங்கள் நல்லவர்கள். ஆனால் ஒருத்தனை கேவலப்படுத்தியிருப்போம், ஒரு சமூகத்தை கேவலப்படுத்தியிருப்போம், ஒரு ஜமாத்தை கேவலப்படுத்தியிருப்போம், இழிவுபடுத்தியிருப்போம். ஆனால் இதே பயானை இதே ஹதீஸை நாங்கள் தான் மேடையிலேயும் சொல்லுவோம், இப்படி ஒரு தண்டனை அல்லாஹ் மறுமையில் தருவான் என்று சொல்லி.
அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். பொய் என்பது நாங்கள் நினைக்கக்கூடாது சாதாரணமான ஒன்றென்று, அது அற்பமான ஒன்றென்று நாங்கள் ஒருபோதுமே நினைக்கக்கூடாது. அதற்கான தண்டனை கபுரலையும் தான் நாளை மறுமையிலையும் மிகப்பெரியதாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், இன்னல் கதிப, ஒருவன் பொய் பேசுகின்றான், அது தீமையின் பக்கம் வழிகாட்டும், அந்த தீமை நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். பொய்க்கான அடுத்த தண்டனை என்னன்னு சொன்னால் நரகத்தில் கொண்டு போய் அல்லாஹ் வைப்பான். ஒன்று நயவஞ்சகத்தன்மை உள்ளத்தில் குடிப்புகுறும், ரெண்டாவது பொய்க்கான ரெண்டாவது தண்டனை கபுரில் அந்த கொக்கியின் மூலமாக தண்டனை வழங்கப்படும், மூன்றாவது நாளை மறுமையில் நரகத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர போதுமானவன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் தன்னுடைய 2 தொடைகளுக்கு கால்களுக்கும் இடையிலே இருக்கின்றதை பாதுகாப்பார்களோ, தன்னுடைய 2 தாடைகளுக்கும் இருக்கின்றதை பாதுகாப்பானோ, அவனுக்கு நான் வாக்களிக்கின்ற அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று ரசூலுல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதியை பாருங்க. இந்த நாக்கையும் தன்னுடைய உறுப்பையும் பாதுகாக்கிறதாக ஒருத்தன் பாதுகாத்து கொண்டிருப்பானா என்றால் அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம். எனவே தேவையானதை மட்டும்தான் நாங்கள் பேசணும், தேவையில்லாதது ஒருபோதுமே நாங்கள் பேசுபவர்களாக இருக்கக்கூடாது. அது எங்களுடைய மனைவி இடத்துலையும் சரி, குழந்தைகளிடத்துலையும் சரி, நண்பர்களிடத்துலையும் சரி, ஒன்று அது உண்மையாக இருந்தால், உண்மையான தகவலாக இருந்தால் மாத்திரம் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய தண்டனைகளை, மிகப்பெரிய அது அவமதிப்புக்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிடும். எனவே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நாக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருள், நன்மையான விஷயத்துக்கு உண்மையை பேசக்கூடிய, நல்லதை பேசக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்கள் விருப்பம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி சஹாபாக்களுக்கு எச்சரிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் முகமெல்லாம் சிவந்து போய் ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பி அஊது பில்லாஹி மினன் நார், யா அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. திரும்பவும் சஹாபாக்களை பார்த்து நரகத்தை பற்றி சொல்கிறாங்க. திரும்பவும் ரசூலுல்லாஹ் பயத்தில், அப்போ முன்பின் பாவங்கள் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே நரகத்தினுடைய அந்த கொடுமைகளை, தண்டனைகளை சொல்கின்ற போது முகம் சிவந்து பயத்தில், யா அல்லாஹ் என்ன நீ நரகத்திலேருந்து பாதுகாத்துறேன்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கு இத்தகுன்னார, நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு ஈச்சப்பழம், பேரிச்சப்பழம், அதில் ஒரு துண்டை பிச்சு அடுத்தவனுக்கு சதக்கா தர்மமாக கொடுத்து நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக்கோங்க. சதக்காவை பற்றி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பேரிச்சப்பழம் இருக்குது, அதில் ஒரு துண்டை பிச்சாவது அடுத்தவனுக்கு கொடுத்து சதக்காவின் மூலமாக நரகத்தை விட்டும் அது கூட உங்ககிட்ட இல்லை. உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோர நிற்கிற நீங்கள் ரசூலுல்லாஹ் ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தைகளை பேசி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஃபல் யகுல் ஹைரன் அவு லியஸ்முத், பேசினா நல்லதை பேசுங்க, அப்படி இல்லாட்டி வாய் மூடி இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த நாக்கை பற்றி இஸ்லாம் ரொம்பவே வலியுறுத்தி பேசுறது, நல்லது பேச சொல்லுது, நல்லது பேசினா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு, நரகத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று இஸ்லாம் சொல்லுது. எனவே முடிஞ்ச அளவுக்கு, ஆனால் சில வியாபாரங்களில் சில நேரங்களில் நாங்கள் சில நிர்பந்தங்களுக்கு தள்ளப்படுறோம். எனவே அதில் சில கையாளுகளை, சில முறைகளை கையாண்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பொய்களை பேசாமல், நம்பிக்கை துரோகங்கள் செய்யாமல், உண்மையை பொய் பேசுறதுக்கு சில வழிகள் இருக்குதுல்ல, அந்த வழிகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னா, இதுதான் இப்படி தான், இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் நமக்கு கிடைக்குது என்று நாங்கள் உண்மையை பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே எங்களை நாங்களே நிர்பந்தங்களுக்கு தள்ளப்பட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நியாயவான்களாக நாளை மறுமையில் இருப்போம் என்று நாங்களாகவே ஒருபோதுமே நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாவின் மூலமாக உண்மையை பேசக்கூடியவர்கள் நாங்கள் இருக்க வேண்டும். சில இடங்களில் போய் பேசலாம். ஒரு 3 சந்தர்ப்பங்கள் இஸ்லாம் சொல்லுது போய் பேசுறதுக்கு. ஒன்று, ஒரு யுத்தத்தில் 2 கூட்டம் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கு? நாங்கள் உண்மையிலே 100 பேர் வந்திருக்கிறோம், ஆனால் சொல்லலாம் ஒரு 1000 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. 2000 பேர் ஏன்னா எதிர் அணியை பயமுறுத்துவதற்காக யுத்த களத்திலே போய் பேசலாம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாஹு பைனன் நாஸ், 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக போய் பேசலாம். ஆனால் நாங்கள் பிரிக்கிறதுக்காக வேண்டிய உண்மையை பேசுகிறோம். பல சந்தர்ப்பங்களில் போய் பேசுகிறோம், 2 பேரை பிரிக்கிறதுக்காக வேண்டிய உண்மையை பேசுகிறோம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா,
உண்மையிலேயே கெட்டது சொன்னால் கூட அவன் அப்படி சொல்ல இல்லை, அவன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நாங்கள் சொல்லிடணும். என்ன சொல்கிறோம்னா, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, இப்படி தான் சொன்னான், நான் என் 2 காதாலையும் கேட்டேன், நான் கண்ணால் பார்த்து நீ போனதுக்கப்புறம் அவன் கை ஓங்கினது அப்படின்னு சொல்லி. என்னன்னா அந்த அவங்கள பிரிக்கிறதுக்காக வேண்டிய உண்மையை சொல்லுது. இஸ்லாம் சொல்லுது அல் இஸ்லாஹு பைனன் நாஸ், 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீ பொய் சொல்லடான்னு சொல்லுது. அப்போ நீங்கள் குடும்பங்களில் பார்க்கலாம், 2 குடும்பம், ஒரு குடும்பம் 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தரை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் இருக்கும், இன்னொருத்தரை நியாயப்படுத்த இன்னொரு கூட்டம் இருக்கும். ஆனால் 2 கூட்டமும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்போம், இணைச்சி வைப்போம் அப்படின்னு குடும்பங்களில் வர்றதில்லை, நண்பர்களுக்கு மத்தியில் வர்றதில்லை, கணவன் மனைவிக்கு மத்தியில் வர்றதில்லை. யாராவது ஒருத்தர், அது தவறாகவும் இருக்கலாம், அவர் மேலே பிழையாகவும் இருக்கும், ஆனால் அவரை நியாயப்படுத்தக்கூடிய பல பேர் பார்க்கலாம். ஏன்னா இஸ்லாம் சொல்லுது பொய் சொல்கிறதுக்கு அனுமதிச்சு ஒரு இடம். நீங்கள் மூட்டையாக பொய் சொல்லலாம், 2 பேரை சேர்த்து வைக்கிறது, கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்கு பொய் சொல்லுங்கள், நண்பர்களை சேர்த்து வைக்க பொய் சொல்லுங்கள், குடும்பங்களுக்குள்ள பிரிவுகள் வருகின்ற போது சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லுங்கள் தாராளமாக. எனவே இஸ்லாம் பொய்யை பேசுவதற்கு அனுமதித்து இன்னொரு இடம். அதே போல் கணவன் மனைவிகளுக்கு இடையில் அந்த அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதியை தந்திருக்குது, பொய் பேசலாம் என்று. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு எல்லாத்துலேயும் பொண்டாட்டி எதை கேட்டாலும் நாங்கள் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவங்க எங்களுக்குள்ள ஒரு அன்பை பாசத்தை பரிமாறிக்கொள்றதுக்கு ஒரு எப்போவாச்சும் இருந்துட்டு இருக்க, இதை உண்மையை சொன்னால் எனக்கு பிரச்சனை வரும், என்னை விட்டு அவள் போயிடுவா, இப்படியான ஒரு கட்டம் இருக்கும் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரி கட்டங்கள் வருகின்ற போது மாத்திரம் உண்மையை பேசி அவளோடு வாழ்வதற்காக அல்லது கணவனோடு வாழ்வதற்காக வேண்டி பொய்யை பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணுமே தவிர எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடத்துலையும் பொய் பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எனவே இஸ்லாம் அனுமதித்த இந்த இடங்களில் மாத்திரம் பொய் பேசி மற்ற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா கொடுக்கல் வாங்கல்லையும் எல்லா மனிதர்களோடும் உண்மையை பேசக்கூடிய நாங்கள் இருந்து எங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த முன்மாதிரியை நாங்கள் காட்டி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் சில நேரங்களில் பொய் பேசக்கூட இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன நடந்தாலும், உன்னை டீச்சர் அடித்தாலும் நீ நடந்தது உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொல்லிட்டேன்னா எவனுக்குமே இந்த உலகத்தில் பயப்பட தேவையில்லை. பொய் சொன்னால் ஒரு நடுக்கம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு, எப்போ இந்த பொய் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி. உண்மையை சொன்னால் நீ தான் தைரியசாலி, நீ வீரன், உண்மையை சொன்னால் நீ வீரன். எனவே அதை நாங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே பொய்யை சொல்லக்கூடிய பொய்யை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் ஒருபோதுமே இருக்கக்கூடாது. சில பெற்றோர்கள் அப்படி இருக்கிறத பார்க்கலாம், நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. என்ன நடந்தாலும் நாங்களும் ஃபேஸ் பண்ணுவோம், பிள்ளைங்களுக்கும் ஃபேஸ் பண்ணுவோம். நீ உண்மையை சொல்லி ஃபேஸ் பண்ணு, உன்னை கொண்டாலும் பரவாயில்ல, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கஅப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாறுகளை சம்பவங்களை சொல்லி குழந்தைகளை நாங்கள் நல்வழியில் அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய நல்ல முன்மாதிரிகளை கொண்ட குழந்தைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய பெற்றோர்களாக பொறுப்புதாரிகளாக நாங்கள் மாறுவோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.